நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். நிறைய நல்ல செய்திகள் அப்படிங்கிறத உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். முதலாவது நல்ல செய்தி என்னன்னா, நாம எப்பவும் சொன்னது மாதிரி திமுக வேட்பாளர்கள் எல்லாம் அடிச்சு ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் என்னத்தை செஞ்சு கிழிச்சிங்க, எங்க தொகுதிக்கு நீங்க ஓட்டு கேட்டு வரீங்க, வராத அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லயும் அடிச்சு ஓட விடுறாங்க. இதுல செந்தில் பாலாஜி என்னோட கோட்டை கரூர், ஒரு கண்ணை கரூர்ல வச்சிருக்கேன், இன்னொரு கண்ணை இங்க இருந்து நோண்டி ஷிஃப்ட் பண்ணி கொண்டாந்து கோயம்புத்தூர்ல வச்சிருக்கேன், ரெண்டு கண்ணு எனக்கு அப்படிங்கிற மாதிரி உருட்டிக்கிட்டு இருந்தார்ல. அதே கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி திமுக வேட்பாளர் இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏவை இளங்கோ அச்சு ஓட விடுறாங்க. என்ன பேச்சு பேசுனீங்க, கொஞ்ச நெஞ்ச வாயா அவங்களுக்கு எல்லாம் இருந்தது. இதுல வாடகைக்கு வேற பல வாய்கள் எடுத்து வச்சுக்கிட்டு எவ்வளவு ஆட்டம் போட்டீங்க, அடி வெளுத்து விடுறாங்க மக்கள். அதோட மிகப்பெரிய முத்தாய்ப்பா புதுக்கோட்டை மாவட்டம் ராயபுரம் அப்படிங்கிற கிராமத்துல அமைச்சர் ரகுபதியோட தொகுதி, திருமயம் தொகுதியில ராயபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ஓட்டு கேட்டு ரகுபதி போனதுக்கு செருப்பு மாலையை போட்டு குறுக்க கட்டி வச்சிருக்காங்க. வாடா ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஊருக்குள்ளே விட மாட்டேன், நீ வந்தீங்கன்னா செருப்பு மாலை போடுவேன் அப்படிங்கிற லெவல்ல கைத்த குறுக்க ரோட்டை மறிச்சு போட்டு கட்டி முழுசா செருப்பை தொங்க போட்டிருக்காங்க. ஊருக்குள்ள வா நீ பேசிக்கிற அப்படின்னு. யாரோ இது அதிமுகவினரோட சதி, சங்கிகளோட சதி இப்படின்னு ஏதாவது வடை சுடுவாங்க இல்லையா? பட் ஆனா இந்த வடையை இங்க சுட முடியல. ஏன்னா இந்த செருப்பு மாலையை போட்டு ரோட்டை மறிச்சு கட்டி வச்சவரு ராயபுரம் ஊராட்சியை சேர்ந்த திமுக உறுப்பினர் மதி அப்படிங்கிற ஒரு நபர் தான். திமுக கிளைக்கழக நிர்வாகியாகவும் இருக்காரு. தன்னோட ஊருக்கு தன்னோட அமைச்சர் எதுவுமே செய்யல அப்படிங்கிற கடுப்புல திமுக காரங்களே அடிச்சு ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க. வாடா ஏரியா கோடா பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட 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 அடிக்கிறாங்கிறது ஒரு அற்புதமான நல்ல செய்தி. தமிழகம் முழுவதும் தொடரட்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. அடுத்த முக்கியமான விஷயம், நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஊர்வாயெல்லாம் மூடவே முடியாது. முடிஞ்சா ஒழுங்கா ஆள்ற லட்சணத்தை பாருங்கப்பா. நீங்க ஆண்டு கிழிக்கிற லட்சணத்துக்கு அடுத்தவன் விமர்சிச்சான்னா அவனை பிடிச்சி பொய் கேஸ் போடுறது, ஜெயிலில் அடைக்கிறது, இந்த மாதிரியான வேலையவே முழுசா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பட் ஆனா எல்லாரையும் எல்லா நேரத்திலாம் பயமுறுத்திட முடியாது. எவனாவது ஒருத்தன் வெடிச்சு வெளியில வருவான் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்படிதான் வந்திருக்கான் சவுக்கு வளர்த்த சிங்கக்குட்டி நிதிஷ்குமார். ஜாமீன்ல தம்பி நிதிஷ் வெளியே வந்திருக்கார். வந்த உடனே இந்த 200 ரூபா உடன்பிறப்புகள் கொத்தடிமைகள் மாதிரி ஆமாஞ்சாமி போடுவான் மிரட்டினா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மிரட்டி பாத்துட்டாங்க போல இருக்கு. தம்பி வந்த உடனேயே போட்ட பதிவெல்லாம் அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. நான் என்ன தவறு செய்தேன்? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போன்று நல்லாட்சியை தருவேன் என்று மக்களை ஏமாற்றினேனா? உண்மைதானே அவன் கேட்கறது. அவன் என்ன தப்பு செஞ்சான்? நாங்க வந்தோம்னா அறுத்து தள்ளிடுவோன்னு 527 வாக்குறுதியை கொடுத்துட்டு ஒன்னையும் நிறைவேற்றாம ஊழவுதார் விட்டு சுத்திக்கிட்டு இருக்கனா, இல்ல மக்களை ஏமாத்தினா அப்படிங்கிற முதல் கேள்வியை வச்சிருக்கு. KN நேரு அவர்களை போன்று வேலை வாங்கி தருவதாக கோடிக்கணக்கில் ஊழல் செய்தேனா? அடுத்த கேள்வி ரொம்ப சிறப்பான கேள்வி. அதாவது எப்படியாவது அரசு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் லட்சியத்தோட ராத்திரி பகல் கண்ணு முழிச்சு படிச்சுட்டு இருந்ததெல்லாம் நீங்க தமிழ்நாடு முழுக்க பார்க்கலாம். அவனா வேலை கிடைக்கும்னு நம்பிக்கையோட போய் எக்ஸாம் எழுத போறான். அந்த வேலையை பூரா நீங்க லேகியம் வைக்கிற மாதிரி வியாபாரம் பண்ணி தின்னீங்கன்னா நாசமா போயிட மாட்டீங்களா? அது மாதிரியா நான் ஊழல் பண்ணேன் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டிருக்கான். நாக்க புடியிட்டு தொங்குற மாதிரி கேள்வி கேட்டிருக்கான். அதிகாரத்தை பயன்படுத்தி சிலரை போன்று கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் பறித்தேனா? ரொம்ப சரியான கேள்வி. அதிகாரத்தை பயன்படுத்தி கட்ட பஞ்சாயத்து செஞ்சனா? இது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய திமுக காரர்களை காரி துப்புற மாதிரியான கேள்வி. திமுகவோட கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு திமுக எவ்வளவு தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, 68 பேர் கள்ளசாராயம் குடிச்சிட்டு செத்தாலும் பரவாயில்ல, வேங்கை வயல்ல மலம் கலந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டாலும் பரவாயில்ல, கொலை நடந்தாலும் பரவாயில்ல, கொள்ளை நடந்தாலும் பரவாயில்ல, நாங்க திமுக ஆட்சியில இருந்தாதான் கட்ட பஞ்சாயத்து செஞ்சு எங்க வயிறை வளைக்க முடியும், வாக்கரிசி திங்க முடியும் அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்களை பார்த்து காரி துப்பியும் இருக்கான். அதே மாதிரி திமுக ஆட்சியில இருந்தா மட்டும்தான் நாம ஆட்டம் போடலாம்னு நினைச்ச அதிகாரிகளையும் சேர்த்து வச்சு ஒரு சப்பல் ஷாட் மாதிரி அடிச்சிருக்கான் அந்த பையன். அடுத்ததான் முக்கியமான கேள்வி என்னன்னா, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு 20 வயது இளைஞனின் காலை உடைக்க முயற்சி செய்தேனா? அதாவது நிதிஷ் ஜெயில இருக்கும்போது அவனோட காலை உடைக்க முயற்சி நடந்துச்சு அப்படிங்கிறத நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். தன்னோட காலை உடைக்கணும்னு முயற்சி செஞ்ச அந்த அதிகாரியை பார்த்துதான் இந்த கேள்வி அப்படிங்கிறத இந்த பையன் வச்சிருக்கான். திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்தா
எப்படியாவது நம்ம ப்ரமோஷன்ல போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக பத்திரிகையாளர்கள் வீட்டில் மலத்தை அள்ளி ஊற்றினேனா, இதை விட காரி துப்புறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மலத்தை அள்ளி ஊத்தனவெல்லாம் கௌரவமா வெளியில சுத்திக்கிட்டு இருக்கான். எஃப்ஐஆர் இருக்கு, ஆனா அரெஸ்ட் பண்ணப்படல. எந்த தப்பும் பண்ணாத நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? இவ்வளவு தவறுகளையும் செய்தவர்கள் மகிழ்ச்சியாக வெளியே சுத்தி கொண்டிருக்க நான் ஏன் சிறையில் இருக்க வேண்டும்? இத மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாவே கேட்டிருக்கான். அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, நான் இந்த தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் என் கையை உடைக்கலாம், என் காலை உடைக்கலாம், ஆனால் ஒருபோதும் என்னுடைய மன வலிமையை உடைக்க முடியாது. ஏன் சிறையால் கூட எனது மன வலிமையை ஒன்றும் செய்ய இயலவில்லை. மாறாக சிறை சில சுவாரஸ்யமான மகிழ்ச்சியான தருணங்களை எனக்கு கொடுத்தது. அதாவது நம்ம முன்னோர்கள் பல போராளிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, தப்பு செய்தவனை தான் சிறை வருத்தும். எந்த தப்பு செய்யாம போரா இருக்கும் பாத்தீங்களா, அவனை சிறை வடிச்சு உருவாக்கும். அப்படிதான் நித்தீஷை உருவாக்கி இருக்கு. பல மடங்கு மன வலிமையோட அந்த 20 வயசுல அந்த பையன் இருக்கான் அப்படிங்கறது உண்மையிலேயே ராயல் சல்யூட். நேத்து கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு ஏதாவது மிரட்டல் வரப்போது, உங்களை ஏதாவது செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் நிறைய பேர் நண்பர்களே கால் பண்ணாங்க. சேனல் பார்க்கக்கூடிய பல பார்வையாளர்களும் கூட கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. என் மேல எடுத்துக்கொண்ட அக்கறைக்கு நன்றி. ஆனா இந்த ஒரு 20 வயசு பையன் இந்த அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து இத்தனை சித்திரவாதிகளையும் தாண்டி எழுந்திருச்சு துணிச்சலா நிக்கிறான் அப்படிங்கிறப்ப நாமெல்லாம் பயந்துட்டு போனோம்னா நம்ம மனிதர்களே கிடையாது அப்படிங்கிறத என்னால நல்லாவே உணர முடியுது. இன்னும் சொல்ல போனா நிதிஷ் மாதிரியான ஆட்கள் நம்மளை இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்க வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள் நிதிஷ், நான் நிச்சயமா நல்லா வருவடா, உனக்கு நல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்கு. அதோட சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தொடரும் நெருக்கடிகள் என்னன்னா, இது 2-3 நாளைக்கு முன்னாடியே நடந்துருச்சு. சவுக்கு சங்கர் அவர்களோட ட்விட்டர் ஐடிய முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் நிறுவனத்திற்கே கடிதம் அப்படிங்கறது எழுதியிருக்காங்க. சாதாரண ஒரு யூடியூபரை பார்த்து பயந்தீங்க, இப்ப ஒரு சமூக வலைதளத்தை பார்த்துலாமா பயப்படுற நிலைமையில இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க தான் ஃபேக்ட் செக் அப்படின்னு ஒரு யூனிட் வச்சு ஒருத்தனுக்கு தெண்ட சம்பளத்தை போட்டு வச்சிருக்கீங்கல்ல, அவனை கூப்பிட்டு தம்பி இதை ஃபேக்ட் செக் பண்ணி சவுக்கு சங்கர் போட்டிருக்க பதிவு எல்லாம் தப்பு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் அடிப்பா, அதுக்கப்புறம் அது பரவாது, அதை முடைக்கிடலாம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா சவுக்கு சங்கர் பேசுறது எல்லாமே சரி, ஃபேக்ட் செக் பண்ணி அங்க ஒன்னும் கிழிக்க முடியல. அதனால நேரா எக்ஸுக்கே எழுதியிருக்காங்க, அந்த ஐடியோட டோட்டல் டீட்டெயிலே எங்களுக்கு கொடுங்க, அந்த ஐடியை முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆதிக்கம், அரசு, பணம், பலம் இவ்வளவையும் வச்சுக்கிட்டு ஒரு எக்ஸ்தலத்தை பார்த்து, ஒரே ஒரு எக்ஸ்தல பேஜை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட தொடை நடுங்கிகள் புலிகேசிகள் அப்படிங்கிறத நீங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எல்லாரும் உங்ககிட்ட வாக்கியரிசி வாங்கி தின்னுட்டு லாலி பட மாட்டாங்க, எல்லாரும் உங்களோட உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பயந்துகிட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. எவனாவது ஒருத்த வெம்பி வெடிச்சு எழுந்து வந்துகிட்டே தான் இருப்பான். ஏன்னா வெள்ளக்காரம் பண்ண சித்திரவதைகளை தாண்டியேதான் நம்மளோட சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் ஏந்திரிச்சாங்க. இந்த மாதிரி கொள்ளக்கார சில்லற பசங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு எல்லாரும் போயிடுவாங்களா என்ன? நிச்சயமா வெடிச்சு வெளியில வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதனால ஊரை அடக்கணும்னு நினைக்காம உங்களோட வாயவும் அதையும் அடக்கிக்கிட்டு நல்லாட்சி முறிஞ்சா புரிங்க. மிஞ்சி மிஞ்சி போனா இன்னொரு 10-15 நாள் அதோட உங்களை அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. ஆட்சி இருக்கு அப்படின்னு ஆடுனதுக்கு என்னென்னலாம் நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத வருங்காலத்துல பார்க்கலாம். ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லாம அவர்களுக்கு துணை போன அத்தனை அதிகாரிகளும், கட்ட பஞ்சாயத்துக்காரர்களும், கூட்டணி கட்சிக்காரர்களும் அத்தனை பேரும் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கழுவில் ஏற்றப்படுவீர்கள். நிதிஷ் போன்ற இளைஞர்களுடைய அந்த தைரியத்துக்கு ஒரு சல்யூட் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அந்த நிதிஷோட அவன் பட்ட சித்திரவதைகள் வெளியில சொல்லிருக்கலாம், நான் தைரியமா இருக்கேன், இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவனுக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பாவம்லாம் உங்களை சும்மாவே விடாது, நாசமா போயிடுவீங்க. அந்த நாளுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் காத்துக்கிட்டு இருக்கீங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசுவோம்.